அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் நாளை முதல் புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத், முழு விவரம். மழை வெள்ள பாதிப்பு காரணமாக கடந்த 3 நாட்களாக புறநகர் மின்சார ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மின்சார ரயில் மட்டுமல்லாமல் விரைவு ரயில்களும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய விரைவு ரயில்களும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதனால் பல சிரமத்திற்கு ஆளாகியிருந்தனர். இந்த நிலையில் சென்னை கோட்ட ரயில்வே மேலாளர் விஸ்வநாத் ஈரையா இன்று பிற்பகல் சென்னை புறநகர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி வரையான ஒரு சோதனை ஓட்டமானது நடத்தப்பட்டது. இதையடுத்து அங்கு ரயில்வே மேம்பாலங்கள் உறுதி செய்வதற்கான தகுதி சான்று வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பானது சென்னை கோட்ட ரயில்வே நிர்வாகத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கமாக பழைய கால அட்டவணைப்படியே ரயில்கள் முழுவதுமாக இயக்கப்படும் எனவும், அதேபோல் சிந்தாரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு வரை முழுவதுமாக மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது எனவும், இந்த நிலையில் ஒரு சின்ன விவகாரமாக சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை செல்லக்கூடிய மின்சார ரயிலானது திருவொற்றியூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும், அதுவும் 30 நிமிடத்திற்கு ஒரு மின்சார ரயில் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து 3 நாட்களை கடந்து மின்சார ரயில் நாளை முதல் முழுவதுமாக பழைய கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.